Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பர் அவர். ஹalleluya. வல்ல மீட்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல மேய்ப்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே ரட்சகரே. ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா ஈரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் வல்லவர் வல்லவர், மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம், கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம்முடைய தேவன், நம்மை கரம் பிடித்தவர். ஹalleluya ஹalleluya. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு நீங்குவதும் இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. துதிக்கு பாத்திரர் ஹalleluya. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம், தூயோனே துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம் தேவன், அதிசயங்களை காணப்படுகிறவர் நம் வாழ்க்கையில், அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல மேய்ப்பர். ஹalleluya. ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya. நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆதரவற்றவர்கள் மேல் சிந்தையா இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. நமக்கு துணை நிற்கிற துணையாளன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல நண்பர். ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஹalleluya. விடுதலை நாயகன். ஹalleluya. கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவ தண்ணீரே. ஹalleluya ஹalleluya. வற்றாத ஜீவ ஊற்றே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் வற்றாத ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் வற்றாத ஜீவ ஊற்றாக இருக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், சமாதான பிரபு. ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை தரும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய குடும்பங்களின் சிறுமைகளை நீக்கும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. கல்வாரி நாயகன் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ரட்சகர் ரட்சகர், நம்முடைய ரட்சகர், நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்தினாரே, நம் மீது அன்பு வைத்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது அன்பு வைத்த தேவனே, அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், நம்முடைய நல்ல நேசர் அவர். ஹalleluya ஹalleluya. நாம் அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹalleluya. அவரை போல் நேசிக்கிற ஒரு தெய்வம் இல்லை. ஹalleluya. அவர் நம்மை அவ்வளவாய் நேசித்த தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா சுகந்தரும் தேவன் அவர். ஹalleluya. நமக்கு சுகத்தை தருகிற
தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் அவர் நம்மை தூக்கி எடுக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கல்வாரி நாயகன், நன்மைகளின் நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் செய்த அளவற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya 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 ஹalleluya. உள்ள கையில் வரைந்த தேவன் அவர். ஹalleluya. எங்களை உள்ளன் கையில் வரைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. அவர் மாறாதவர், ஒருபோதும் மாறாத தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாக்கு மாறாத தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். புகழ்ச்சிக்குரியவர். ஹalleluya. வாக்கு மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தாரே. ஹalleluya ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவுமான தேவன் அவர். ஆதியும் அந்தவுமான தேவன் அவர். ஹalleluya. அவரே ஆதி அவரே அந்தம். ஹalleluya ஹalleluya. தொடக்கமும் முடிவுமான தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் உன்னதமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. அக்கினியே ஹalleluya. எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய கண்மலையாகிய தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான தேவன் அவர். ஹalleluya. கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வெற்றி சிறந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்காக அவர் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிற அவர் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கர்த்தாதி கர்த்தரவர், ராஜாதி ராஜா, நம்முடைய தேவன், நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya. அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கு எஜமானர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவன், நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே. ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya. பரிசுத்த மார்க்கத்துக்காக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய ஜீவ ரத்தத்தை சிந்தி நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே யெகோவா தேவனே, எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya. எல் ரோயி. ஹalleluya. எபினேசரே மட்டுமாய் நடத்திய எபினேசர் இனிமேலும் நடத்துகிறவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே. ஹalleluya. கண்ணின் மணி போல் ஒவ்வொரு நேரமும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய இரட்சகர் நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர், மாட்சிமை நிறைந்தவர், கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. காக்கும் கரங்கள் உண்டு அவருக்கு. அவருடைய காக்கும் கரங்களால் நம்மை காத்து வழி நடத்துகிறாரே. அவருடைய சேட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிறாரே. நீதியின் தேவன் அவர், நித்திய தேவன். ஹalleluya. நித்திய நித்தியமாய் நமக்கு தேவனாக இருக்கிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. நிரந்தரமானவரே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் வாழ்க்கையின் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையின் கோட்டை கேடகம் அவரே. ஹalleluya. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். எங்கள் வாழ்க்கையின் வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை மீட்கும்படியாக வெற்றி சிறந்தீரே. ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக
பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே உள்ளங்கையில் வரைந்துள்ள தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணன் மணிபோல் பாதுகாக்கிறவரே ஹalleluya ஹalleluya. கருவில் எங்களை கண்ட தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். அபிஷேக நதியே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அபிஷேக நதி ஹalleluya. அபிஷேக நதியாக நம் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிறாரே. ஜீவ ஊற்றாக நம் குடும்பங்களில் இருக்கிறாரே. ஹalleluya. ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ ஊற்றே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவனவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த மார்க்கத்து வழியாக ஹalleluya நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிறந்தவரே உயர்ந்தவரே ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அற்புதர். ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya. எல் ஷடாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. மாட்சிமையே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே ஹalleluya. எங்கள் கல்மனையே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பர் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அழைத்து செல்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அபிஷேகநாதன் ஹalleluya. அவர் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. நம் குடும்பங்களில் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறாரே. நம் குடும்பங்களில் விடுதலை தரும்படி அவர் இறங்கி அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். அவர் புகழ்ச்சிக்குரிய தேவன். அவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அதிசய கர்த்தரவர் ஹalleluya. கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவனவர் ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் எங்களை தூக்கி எடுக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமே மாட்சிமையே ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவர் கர்த்தத்துவம் நிறைந்தவர் அவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பர் வல்ல மேய்ப்பர் ஹalleluya 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 ஹalleluya. மேய்ப்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மகத்துவங்கள் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வாழ்க்கையில் வெற்றி சிறந்தவரே ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பர் ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர். மகத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya. நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன் ஹalleluya 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 ஹalleluya. நம்மை சட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிறாரே ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனவர் ஹalleluya. அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் வசதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஹalleluya. அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அக்னியாக இறங்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையின் நாயகன் அவர். விடுதலையை உண்டு பண்ணுகிற தேவாதி தேவன். நம் குடும்பங்களில் விடுதலையை தருகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்கள் குடும்பங்களில் விடுதலையை தருகிறவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவன் பரிசுத்தர். மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அக்னியே கண்மலையே ஹalleluya. உயர்ந்தவர் சிறந்தவர் வல்லவர் நல்லவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன். நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன்
தேவன் அவர் ஒருவரே. துதிக்குள் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்குள் இப்போது வாசமாய் இருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியின் எஜமானவர். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவன். ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya. எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. ஹalleluya. எங்களை கரம் பிடித்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வற்றாத ஜீவ நதியாக குடும்பங்களில் பாய்ந்து கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ நதியே. ஹalleluya ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே கண்மலையே. ஹalleluya. அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இப்போது அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுதலை நாவியா அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஜெபாவியால் நிரப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. அக்கினியே கண்மலையே பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் தேவனே. ஹalleluya. நித்திய வேதனே. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே கல்வாரி நாயகனே எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில். தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம். தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம். கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுவே. கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுவே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில். ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுவே. துணையாளனே துணை நின்றிடுவே. ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுவே. துணையாளனே துணை நின்றிடுவே. தேவசாயலாம் என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழுதிடுமே. தேவசாயலாம் என்னை மாற்றிடுமே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில். தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம். தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம். ஆவி மழையால் அபிஷேகம். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 22 முதல் 43 வசனங்கள். யாத்ராகமம் 28 22 முதல் 43. எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள்.
மார்பதகத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி அந்த மார்பதகத்திற்கு 2 பொன் வளையங்களையும் பண்ணி அந்த 2 வளையங்களையும் மார்பதகத்தின் 2 பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதகத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 நுனிகளை ஏபோத்து துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களிலே மாட்டுவாயாக. நீ 2 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்துக்கு எதிரான மார்பதகத்தினுடைய மற்ற 2 பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்துக்குள்ளாக வைத்து வேற 2 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்து 2 கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோட இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாயவிதி மார்பதகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தின் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயவிதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிளியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அதன் கீழோரங்களில் இளநீல நூல் இரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் தொங்குவதாக. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கட்சியை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரவுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் புல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணநூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. இந்த அதிகாரத்துல நாம் இந்த வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது நாம் நேற்றைக்கு பார்த்தோம். ஆரோன் ஆசாரிய ஊழியத்திற்காக தேவன் ஆரோனையும் அவன் மகன்களையும் அவர் நியமிக்கிறார். அப்போது அவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது தேவனுக்கு எதற்காக? தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக அவர்கள் பிரவேசிப்பார்கள். அப்ப தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக அவர்கள் பிரவேசிக்கும் போது எப்படிப்பட்ட வஸ்திரங்களை அவர்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் அந்த துணிகளின் ஓரங்களில் முத்துகள் பொறிக்கப்பட்டது போலையும் இப்படி பல விதமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பொன் 2 பொன் வளையங்களை பண்ணி
மண்டபத்தின் கீழ் புறத்துக்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற 2 பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்துக்குள்ளாக வைத்து இப்படியாக வஸ்திரத்துல தொங்கல்களை வைக்க வேண்டும். அது சிலது பொன்மணிகள் ஓரங்களில் பொன்மணிகளை தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அது அவர்கள் உள்ளுக்கு செல்லும் போதும் வெளியே வரும் போதும் அது ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டுமாம். அது ஒன்றோடு இணையின் போது அது ஓசைகளை உருவாக்க வேண்டுமா. அப்படியாக அதை அந்த தொங்கலில் செய்ய வேண்டும். அவர்கள் வெளியே வரும்போதும் அவர்கள் சாகாதபடிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள் அவர்கள் போயும் வெளியே வரும்போதும் அவர்கள் சாகாதபடிக்கு அந்த சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா. அப்ப அது காரணம் எப்போதும் அவர்கள் எதற்காக அது ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த ஆராதனை கூடத்துக்குள் பிரவேசித்ததும் அவர்களுடைய சிந்தைகள் வெளியே எங்கேயும் எதுவும் அவர்களுடைய மனதில் வேற சிந்தைகள் வரக்கூடாது. அந்த முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அந்த இதை ஓசை அங்கே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேற சத்தம் வெளியில் உள்ள எந்த ஒரு ஓசைகளும் அவர்கள் காதில் விழக்கூடாது. அவர்கள் அப்படி பயபக்தியோடு தேவனை அந்த சன்னிதானத்தில் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியாக அவர் செய்கிறார். அப்ப தேவனை எப்படியாக ஆராதிக்க வேண்டும்? முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முழுமையாக நாம் அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிரதிபலன் நாம் ஆராதிக்கிறது நிமித்தம் ஆண்டவருடைய பிரதிபலன் ஆண்டவரிடமிருந்து நமக்கு நன்மைகளும் மகிமையும் கடந்து வரும். அதற்காகத்தான் இப்படியாக சொல்லப்படுகிறது. அதே போல பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்ட வேண்டும். அங்கே ஒரு பட்டம் போல ஒரு தகடு போல் அதுல செய்து அதுல பரிசுத்தம் கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் எவ்வளவு பரிசுத்தம்! அவரு பரிசுத்தம். நம்முடைய தேவன் அதிபயங்கரமான பரிசுத்தர். அவரில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாத பரிசுத்தர். அப்படி இருக்கும் போது அங்கே பிரவேசிக்கிற இவர்கள் ஆராதனை செய்வதற்காக பிரவேசிக்கிற இவர்களும் பரிசுத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் காணிக்கைகள் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி. அப்ப அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை அதில் வருகிற ஏதாவது பரிசுத்தமாகத்தான் அவர்கள் படைக்க வேண்டும், பரிசுத்த காணிக்கைகளாக. அப்ப அந்த பரிசுத்தமாக படைக்கக்கூடிய காணிக்கைகள் கூட தோஷங்கள் இருந்தால், தோஷங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை ஆரோன் சுமக்க வேண்டுமா. பாருங்கள், அங்கே ஆரோன் அப்ப எதற்காக அந்த காரியங்களை எல்லாம் அவன் சுமக்க வேண்டும்? அதற்காகத்தான் ஆரோனை ஒரு ஆசாரியர் ஊழியம் பண்ணுகிறவர் என்றால் சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து அங்கே வருகிற எல்லாவற்றையும் அவர்கள் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் சுமக்க வேண்டும். அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக, அது கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். அப்ப அந்த பாகை, அது பாகையை எப்படி இருக்கணும்? ஒரு பாகை அவர்கள் தலையை சுற்றிலும் கட்ட வேண்டும். அது எதற்காக என்றால் அந்த மற்றவர்கள் கொண்டு வருகிற காணிக்கைகள் அது போல கர்த்தருடைய சந்நிதி அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி. அப்ப அவர்கள் கொண்டு வருகிற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும்படியாக இவர்கள் இந்த ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடிய இவர்கள் தங்களுக்குள் தரித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வஸ்திரங்கள், அதே மாதிரி அந்த பரிசுத்தமான வஸ்திரங்கள், அதே மாதிரி தலைப்பாக இதெல்லாம் அவர்கள் கட்டிக்கொள்ள வேண்டுமா. அடுத்ததாக ஆரோனும் குமாரரும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு இடைக்கச்சைகளை குல்லாக்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் இடைக்கச்சைகள் குல்லாக்களை அழிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆரோனும் அவன் குமாரரும் ஆசாரிய தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் பண்ணும்படியாக அந்த வஸ்திரங்களை அவர்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். இது உடுத்திக் கொள்வதற்கு முன்பாக மோசேக்கு அவர் சொல்கிறார், இப்படியாக அந்த வஸ்திரங்கள் அந்த ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடிய அந்த ஆரோனும் அவன் மகன்களும் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை அவர்கள் தரித்து கொள்ள வேண்டும். அந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள் தேவனுடைய அந்த வாசஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இப்படிப்பட்ட வஸ்திரத்தை, ஏன் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து ஒரு வேறுபட்டவர்களாக காணப்பட முடியும், ஒரு அவர்கள் தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் பண்ணுகிறார்கள் என்று அந்த வஸ்திரம் மூலம் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அப்படிப்பட்ட வஸ்திரத்தை அவர்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக செய்ய வேண்டும் என்று மோசேக்கு தேவன் சொல்கிறார். அடுத்து மீண்டும் அவர் சொல்கிறார், அவர்கள் பிரதிஷ்டை, அவர்களை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்ப அந்த ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவர்களை ஒரு விசேஷித்தவர்கள், அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அபிஷேகம் இருக்கு. அதே போல அவர்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிரதிஷ்டை என்றால் தேவனுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளை பிறந்ததும் கொஞ்ச நாள்ல கொண்டு பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், தேவனுக்கு கொடுக்கிறார்கள். அதே மாதிரி இவர்கள் ஆசாரிய ஊழியத்திற்காக தேவனுக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அதுதான் பிரதிஷ்டை செய்கிறது. அதே மாதிரி
அவர்களுடைய நிர்வாணம் மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணநூல் சல்லடங்களை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, அந்த ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடியவர்கள், அதுவும் அந்த தேவனை ஆராதிப்பதற்காக அவர்கள் அங்கே கடந்து செல்லும் போது அவர்களுடைய நிர்வாணத்தை மூட வேண்டும். அவர்கள் ஒரு மாதிரிப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் தரிக்க கூடாது. அவர்கள் இடுப்பு முதல் முழங்கால் வரை வஸ்திரம் தரிக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நாம எடுத்து பார்த்து கொள்ளுங்கள், எப்படி ஒரு ஏனோதானோ என்று வஸ்திரங்களை கட்டுகிறார்கள். அப்ப ஒரு பயபக்தி, அது ஒரு பயபக்திக்குரியது. அவர்கள் நிர்வாணத்தை மூட வேண்டும் என்று அவர் கட்டாயமாக சொல்கிறார். அது மற்றவர்களுக்கு ஒரு அருவருப்பை தராதவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதுக்குதான், வேற ஒன்றுமே இல்லை. அவர்கள் அங்கே தேவனை அவர்கள் ஆசாரிய ஊழியம் உண்டு. இன்னைக்கு ஆராதனை செய்ய தேவனை ஆராதிக்க செல்கிற யாவருமே ஒரு மற்றவர்கள் பார்வைக்கு அருவருப்பை தரக்கூடாத அளவுக்குரிய வஸ்திரங்களை தரிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அதே மாதிரிதான் இன்றைக்கு அநேகரை எடுத்துக்கொண்டா ஒரு ஏனோதானோ என்கிற போக்குலதான் ஒரு வஸ்திரங்களை கூட உடுத்திக் கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் போகிறார்கள். அதே அந்த ஆதி காலத்திலேயே ஆதாமும் ஏவாளையும் தேவன் படைத்தார். அவர்கள் நிர்வாணிகளாகத்தான் இருந்தார்கள். நம்ம ஆதியாகமா வாசித்த போது நாம பார்த்தோம். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் எப்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை சாப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கனியை சாப்பிட்ட போது கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்கள் திறக்காதது வரை அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆனால் எப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து அவர்கள் நிர்வாணிகள், நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப இனி ஒருவர் வரும்போது, இனி ஒருவர் அந்த தோட்டத்துக்குள் யார் வருவது? தேவனை தவிர வேறு யாரும் வர முடியாது. அப்ப அந்த தேவன் வருகிற ஓசை கேட்டது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று இருக்கிறது. அப்ப தேவன் கேட்கிறார், நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று. தேவனுக்கு தெரியும், தெரிந்தும் அவர் கேட்கிறார், நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம், நீர் வருவதை பார்த்தது. இவங்களுக்கு வெக்கம், அந்த நிர்வாணிகள் என்பது ஒரு வெக்கம் வருகிறது. அப்ப அந்த வெக்கம் வர வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும். நாம் நிர்வாணி என்றால் அவர்களுக்குள் ஒரு வெக்கம் வந்தது. ஐயோ, தேவன் வருகிறார் என்று அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்ப தேவன் சொல்கிறார், நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று. நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்றதை அங்கே உணர்த்துகிறார்கள். அப்ப உடனே தேவன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தாங்கள் ஒரு நிர்வாணி என்று புரிந்து கொண்டார்கள். எப்போது தாங்கள் ஒரு நிர்வாணி என்று புரிந்து கொண்டார்களோ உடனடியாக அவர்களுக்கு தோல் உடைகளை தேவன் உருவாக்கி கொடுத்தார். அப்ப பாருங்கள், இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட ஒரு அறகுற வஸ்திரங்களை எல்லாம் உடுத்திக் கொண்டு தேவனுடைய ஆலயத்தில், அந்த காலத்திலே அவரு எப்போது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்களோ அது உடனடியாக அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவர்கள் நிர்வாணத்தை மூடும்படியாக. இன்னைக்கு அந்த ஆதி காலத்துக்கே போறாங்க. அப்ப கண்கள் திறப்பட்ட போது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். இன்றைக்கு கண்கள் இவர்களுக்கு, இன்றைக்குள்ள மனுஷர்களுக்கு கண்கள் மூடப்பட்டதனால் அவர்கள் நிர்வாணிகள் என்றும் அறியாமல் வாழ்கிறார்கள். எப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருந்ததோ, எதுவரை அவர்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருந்ததோ அதுவரை அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியாதவர்கள். கண்கள் திறப்பட்டதும் நிர்வாணிகள் என்று அறிகிறார்கள். இன்றைக்குள்ள ஜெனரேஷனை நாம பார்க்கும் போது அநேகர் எப்படி இருக்கிறார்கள்? அந்த கண்கள் திறக்கப்படாத மனுஷர்களை போல், குருடும் செவிடர்களை போல் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் தாங்கள் ஒரு நிர்வாணிகள் என்று அறியாமல் அவர்களுக்கு ஒரு மானம் இல்லை. அப்படியாக வஸ்திரங்களை தைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்ப அன்னைக்கும் அவர்களுக்கு தேவன் எப்படி, உங்கள் நிர்வாணம் காணாதபடிக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த தலத்தில் ஆராதனை செய்ய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடம் தன்னைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு, அப்ப அந்த அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு இவற்றையெல்லாம் தரித்துக் கொள்ள வேண்டுமா? அப்ப அது ஒரு அக்கிரமத்துக்கு உட்பட்டு போகாதவாறு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் அவர்களுக்கு, அது ஏன் அவர்களுக்கு அங்கே வைத்திருக்கிறார். அதை பார்த்து அவர்களுடைய பரம்பரை அவர்கள் எல்லாரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நித்தியமாக அவனுக்கும் அவன் சந்ததிகளுக்கும் நித்திய கட்டளையாக அதை வைக்கிறேன் என்று வைத்திருக்கிறார். அப்ப அந்த சந்ததிகளில் வந்த இன்றைக்குள்ள ஜெனரேஷனை பார்க்கும் போது எப்படியாக அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்கிறார்கள். அப்ப அவர்களுடைய பயபக்தி என்ன? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? நாங்க எப்படி இருந்தாலும் தேவன் கண்டுக்கிறதுலே இவர்கள் இப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நிர்வாணிகளாக ஒரு அரைகுறை ஆடை என்பது ஒரு நிர்வாணத்தை கொடுக்கிறது. அதுதான் இங்க சொல்லி இருக்கு. அவர்கள் இடுப்பு முதல் கால் வரை, முழங்கால் வரை அவர்கள் தங்களுடைய ஆடை வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டுமா தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது.
அப்ப அந்த எந்த அளவுக்கு தேவன் அதுல ஒரு ஒரு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்கள். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற நேரங்களில் முழு உள்ளத்தோடும் பயபக்தியோடும் நமக்கு சரியான வஸ்திரங்களை தரித்துக் கொண்டும் நாம் தேவனை ஆராதிக்கும் போது அது ஒரு தேவனுக்கு கொடுக்கிற கனமாக இருக்கிறது. நாம் இப்போதும் நேரம் ஆகி போனது. தனித்தானே சோதி தருகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எவ்வாறாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம்? காலையில எழும்புனதும் நாம் தேவனை தேடினோமா? அவருடைய அன்பில் நிலை நின்றோமா? அவருடைய வழிகளில் நாம் கடந்து சொல்லுகின்றோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருந்ததா? இப்படியாக நாம் ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. காலையிலிருந்து இந்நேரம் நாம் தேவனுடைய அன்பில் எப்படியாக வாழ்ந்தோம்? அவருடைய மகிமையில் எப்படியாக வாழ்ந்தோம்? அவருடைய மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டோமா? நாம் அவருடைய அன்பில் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனசு சந்தோஷ நிறைவில் இருக்கும். அந்த சந்தோஷத்தின் நிறைவை நாம் பெற்றுக் கொண்டோமா என்று ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் எந்த இடத்தில் குறை உள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் சரியாக ஒப்புரவாக வேண்டும். தேவனே, நான் இனி இப்படியாக நான் இருக்கக்கூடாது. நான் உமக்கு பிரியமான ஒரு மகனாக பிரியமான ஒரு மகளாக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நாம் ஒப்புரவாகி கொள்வோம். அடுத்ததாக இப்போதும் கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை திசை திருப்புங்கள். அவருடைய இரத்தத்தால் ஹalleluya எங்கெல்லாம் வியாதிப்பட்ட இடங்களை எல்லாம் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திருப்புங்கள். ஹalleluya இப்போது வியாதி உள்ள இடங்கள்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது வியாதியா இருக்கிற இடங்களில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அங்க ஒரு விடுதலையை நீ கட்டளை இடுவீராக. உமது வல்லமையை கரம் தொட்டு ஒரு சுகத்தை கட்டளை இடுவதாக. அமே ஸ்தோத்திரம். ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya. ஆண்டவரே உமது ஜீவ ரத்தம் ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் பாய்ந்து செல்லட்டும். ஆவி ஆத்ம சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக, பலன் அடைவதாக. ஹalleluya பலவீனமான இடங்களில் எல்லாம் உமது ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே குடும்பங்களில் உமது ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். சீர்கேடான குடும்பங்களை ஆண்டவரே சீர்படுத்தும்படியாக, பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக குடும்பங்களை திசை திருப்பும்படியாக, உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பும்படியாக உம்முடைய ஜீவ ரத்தம் பாய்ந்து செல்வதாக. ஹalleluya ஒவ்வொரு குடும்பங்களை மீட்டுக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுகிறோம். அதே போல இப்போது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பங்கள் என்னென்ன தேவைகள், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவனோடு சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக்கி தருகிற தேவன். நாம் அவரை கனம் பண்ணும் போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் இவ்வளவு நேரமாய் நாம் தேவனை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்மை அவர் கனம் பண்ணுவார். நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதிலை தருவார். எல்லாரும் காலையிலும் எல்லா விண்ணப்பங்களை ஏறடுங்க. காலையில் ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக. பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுவீராக. வருஷங்கள் உம்முடைய நன்மையால் முடிசூட்டப்படும் என்று அந்த வேத வாக்கின்படியாக ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே உமது நன்மையால் முடிசூட்டப்படுவதாக. வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவாறு வேலை எடுத்தவர்களை உமது உள்ள கையில் வரைந்திருக்கிற தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக உமது வசனங்களை அனுப்பி அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே இப்போது லீவ் எக்ஸாம் முடிந்து வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களை ஆண்டவரே இந்த லீவு நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தும்படி அவர்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுப்பீராக. ஞானத்தை ஆவியால் நிரப்புவீராக ஒவ்வொருவரையும். அதே போல் குடும்பத்தில் உமது ஞானத்தின் ஆவி ஊட்டப்படுவதாக. ஹalleluya வீழ்ந்து போன குடும்பம் கட்டை எடுத்து திருப்பி கட்டுவீராக. சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பங்களை மாற்றி அமைய. பிரிந்து போன குடும்பங்கள் ஆண்டவரே புருஷன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இப்படிப்பட்ட பிரிந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை எடுத்து கட்டும் ஆண்டவரே. அந்த பிரிவினை ஏற்பட்ட காரணங்களை எல்லாம் எடுத்து போட்டு அவர்களை அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அதே போல ஆண்டவரே இன்னும் திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஏற்ற வரன்களை அவர்களுக்கு கட்டளை இடுவீராக. மேலும் தேவைகள் என்னென்ன தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் அவர்கள் கட்டளை. அதே போல குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற அவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ணுங்க. குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தைகளை ஆண்டவரே கற்பத்தின் கனி உம்முடைய ஆசீர்வாதமாக இருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே கற்பத்தின் கனி அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. மேலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மன சமாதானத்தோடு மன மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உமது வல்லமை கர்த்தத்துவ மகிமை குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஜெபாவியால் நிரப்பும் ஜெபிக்கிற குடும்பங்களாக
ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.